4வது வசனம், 4வது வசனம், 63 4வது வசனம். நீதியை சரிகட்டும் நான் என் மனதிலிருந்து என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமோ எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். கவனிங்க, என் நீதியை சரிகட்டும் நாள் என் மனதிலிருந்து என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, என் நீதியை சரிகட்டும்படியாக என் மனதிலிருந்து என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் என்னதுங்க வந்தது. கர்த்தர் சொல்றார், என் நீதியை நான் சரி கட்டணும், இந்த மக்களுக்கு நான் நீதியை செய்யணும், இந்த மக்களுக்கு நான் சரி கட்ட வேண்டும். அந்த நாளும் அந்த வருஷமும் வந்தது. சொல்லுங்க, அந்த நாளும் அந்த வருஷமும் வந்தது. நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நாள் தான் என்னது ரட்சணிய நாளா இருக்கிறது. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணிய நாள். எப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தாரோ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்காக என் நீதியை சரி கட்டினேன். சொல்லுங்க, என் நீதியை என்ன பண்ண சரி கட்டினேன். உங்கள் மேல இருந்த கோபம், உங்கள் மேல் இருக்கிற பகை, உங்க மேல் இருக்கிற வெறுப்பு எல்லாவற்றுக்கும் நான் பதில் செய்யும்படி, என் நீதியை சரி கட்டும்படி உங்களுக்காக நான் என்ன பண்றேன், எல்லா கோபத்தையும் எல்லா விதமான ஆக்கினையையும் தண்டனையும் உங்கள் மேல் வர இருந்த எல்லா விதமான பொல்லாப்புகளையும் நாச மோசங்களையும் சிலுவையிலே உங்களுக்காக நான் என்ன பண்ணேன், ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீதியை நான் என்ன பண்ணி விட்டேன், சரி கட்டி விட்டேன். என் ரட்சிப்பின் மூலமாக எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிட்டேன், சரி செய்து விட்டேன். சொல்லுங்க, சரி செய்து விட்டேன். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, கடந்த காலங்களிலே மக்களுடைய பாவங்கள், மக்களுடைய தவறான காரியங்கள் அது அவங்களை தூக்க வர விடாமல், அவங்களை பல விதத்துல இன்னல்களும் பல விதத்துல தூக்க இன்மையும் பல விதத்துல அவங்களுக்கு ஞாபகம் வந்து புரளுகிறதையும் அதனாலே அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் சொல்றேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, நீ பிறப்பதற்கு முன்பாக, உன் பாவங்களுக்காக, உன் ரோகங்களுக்காக, உன் பிரச்சனைகளுக்காக ஒரு மருந்தை தயாரித்து ஒரு நீதியை சரி கட்டும்படியாக என் ஆண்டவராகிய இயேசு முள்முடி ஏந்தி கசையடிப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு 2 கைகளிலே ஆணிகள் கடவப்பட்டு தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் என்ன பண்ணாரு, தமது நீதியை உன் பாவத்துக்கு பதிலாக அவர் பாவமாகி உன் பாவத்துக்காக அவர் தண்டனை அனுபவித்து அவருடைய நீதியே உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, தந்திருக்கிறார். ரட்சிப்பின் மூலமாக உனக்கு நீதியை தந்திருக்கிறாரு. அதனால சொல்றேன், உன் கடந்த காலங்களிலே ஏற்பட்ட ரோகங்கள், கடந்த காலங்களில் ஏற்பட்ட காரியங்கள் வரும்போது வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் உங்களுக்கு புதிய காரியங்களை நான் என்ன பண்றேன், செய்கிறேன். உன் கடந்த காலத்தில் நடந்தது வந்து என்னதுங்க, நீ அவருடைய கடவுளை அறியாத போது செய்தது. ஆனால் எப்பொழுது நீ மனம் திரும்பி இயேசுவே ஆண்டவர் என்று உன் உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொண்டு உன் இருதயத்தை திறந்து கொடுத்தியோ அன்றைக்கே நான் சொல்றேன் பாருங்க, இயேசு உன் உள்ளத்துல வந்து விட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கே உனக்கு இயேசு என்ன பண்ணிட்டாரு, வந்து விட்டார். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அன்றைக்கே அவர் வந்திருக்கிறபடினாலே இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர்
உங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்கு தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவின்படியும் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த மகா நன்மைக்காக, கர்த்தருடைய கிரியைக்காக, கர்த்தருடைய துதிகளை நான் பிரஸ்தாப பண்ணுவேன். நான் சொல்றேன் பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிற எல்லா காரியங்களையும் விசுவாசத்தினால, ரட்சிப்பினால வந்துடுச்சு. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண போறீங்க? இனி நல்ல காரியங்களும் அனுபவிக்க போறீங்க. சொல்லுங்க பக்கத்து, நல்ல காரியங்களை எப்படி அனுபவிக்க போறீங்க தெரியுமா? அவருடைய இரக்கத்தின் நிமித்தமா, அவருடைய தயவின் நிமித்தமா, அவருடைய கிருபையின் நிமித்தமா, அவருடைய அன்பின் நிமித்தமாக. இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிங்களே, இயேசுவே என் அக்கிரமங்களை போக்கினீங்களே, என் மீறுதலை எல்லாம் தொலைத்தீங்களே, என்னை தேடி வந்தீங்களே என்று சொல்லி நீ துதிக்க 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 சொல்ல பாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் புதிய காரியத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். இருந்த ஒரு ஆராதனை என்பது என்ன? ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் துதிக்கிறோம், ஏன் சோத்தரிக்கிறோம்? எப்ப நீங்க துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க சோத்தரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்ப நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில பழைய தோஷம், பழைய பாவத்தினால உண்டாகல எல்லா ரோகமும் கலைஞ்சு போயிடும். புதிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு செய்ய போகிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்துல எல்லாம் எதிர்பாருங்க, கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாரு. 1ஆம் தேதி வசனத்தின்படி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொல்லுங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சகல ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு? மேன்மைப்படுத்த போறாரு. நான் அது சொன்னேன், அது வேதாகமத்தில் பலவிதமான வார்த்தைகளை வருகுது. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை நான் கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை ராஜாக்களோடு வைப்பேன், குடிதிலிருந்து எடுப்பேன், குப்பையிலிருந்து எடுத்துவேன், பிரபுக்களோடு கூட உன்னை அமர பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, எப்போ அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசுவை உள்ளத்துல சுமக்க ஆரம்பிச்சீங்களோ, எப்போ இயேசுவை இருதயத்துல சுமக்க ஆரம்பிச்சீங்களோ, நான் சொல்றேன் கர்த்தர் இனி வர காலங்களிலே உங்களை மேன்மைப்படுத்த போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை மகிமைப்படுத்த போறாரு, உங்களை பெருமைப்படுத்த போறாரு, உங்களை ஐஸ்வர்யம் ஆக்க போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்களை தலையாக்க போகிறாரு, நீங்க கையிடும் காரியங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களை வர வர விருத்தி அடைய போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் நீங்க பேசணும். ஏன்? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போறார். ஒரு நேரத்தில் பாருங்க, ஒருத்தர் வந்து கேட்கிறார் ஒரு இடத்துல வந்து, இன்னைக்கும் காதுல ஒழிச்சிருக்குது, டேய் எப்ப தாண்டா நீங்க எல்லாம் மேல வர போறீங்க? அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறீங்களேடா. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் அப்படியே இருப்பான். அவங்கள பார்த்து எல்லாம் கேட்பாங்க, எப்பதான் நீ மேலே வர போற, எப்பதான் மேலாக போற, எப்பதான் முன்னேற போற, எப்பதான் வாழ்க்கை நல்லா வரப்போகுது அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அவங்களுக்கு ஒரே பதில், நம்மளை மேலாக்கும்படி, நம்மளை தலையாக்கும்படி வானத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க இயேசு. அவர் தான் வானத்தை விட்டு பூமிக்கு வந்து நம்மளை மேலாக்குறதுக்காக பூமியின் தாழ்விடங்களை வரைக்கும் சென்று அவர் மீண்டும் உயிரோடு கூட எழும்பி உன்னதத்துக்கு வரை உயர்ந்திருக்கிறாரு. மேலிருந்து வந்தவர், கீழ் நோக்கி சென்றவர், மீண்டும் மேல் நோக்கி சென்ற இந்த இயேசு என்ற எம்பெருமானாகிய ஒருவரால தான் நம்மளை மேலாக்க முடியும், நம்மளை மேல வர முடியும். இந்த சமுதாயத்தில் மேல வரணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? தாழ்த்தப்பட்டவங்க, ஒன்றுமில்லாதவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இந்த இனத்தாரு அந்த இனத்தாருன்னு சொல்லிருக்கிறாங்களே, இந்த பகுதி அந்த பகுதின்னு சொல்றாங்களே, கர்த்தர் நம்மளை மேலாக்க வல்லவராக இருக்கிறாரு, நம்மளை தலையாக்க வல்லவராக இருக்கிறாரு, நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அதற்காகவே சிலுவையை சுமந்திருக்கிறாரு. நிச்சயமா சொல்றேன் பாருங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இப்போது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு மேன்மைப்படுத்துவாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. விளங்குறவங்களா ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொருளாதாரத்துல உயர்த்த போறாரு, பொருளாதாரத்துல மேலாக்க போறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நேற்று வந்து பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் அறிவிச்சாங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? கேட்டவங்களாம் கை தூக்குங்க. ஆமேன். போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் கேட்டேன், எவ்வளோயா டேக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொன்னா 7 lakh சம்திங். எவ்வளோங்க? 7 lakh சம்திங். இப்போ இந்த வருஷம் எவ்வளோயா டேக்ஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டா
அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க 12,75,000 வரைக்கும் யாரும் டேக்ஸ் கட்ட நில், ஆனால் சப்மிட் பண்ணோம், டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நான் உடனே இதை பார்த்தோன்னு என்ன தெரியுமா நினைச்சேன், சீக்கிரமா இந்த 12 லட்சத்துக்கு மேலே நான் போய் நிற்கணும். இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் டேக்ஸ் கட்டுற லிமிட்டை வந்து உயர்த்துறான். நம்முடைய வருமான லிமிட் வந்து உயரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு நாள் வரணும், டேக்ஸ் கட்டுற அளவுக்கு என் வருமானம் இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இல்லப்பா காலம் முழுக்க நான் டேக்ஸ் கட்டாமையே வாழ்ந்துடுறேன். வேணாங்க, டேக்ஸ் கட்டுற அளவுக்கு நான் என் வருமானம் உயரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அப்படியா வாங்குவேன். இப்ப பாருங்க, 1,00,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் தப்பிச்சாங்க. ஒரு 1,30,000 வாங்குறவங்க வச்சுங்க, அவங்க கட்டி தான் ஆகணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நான் அந்த ஸ்டேஜ் வரணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னங்க பாஸ்டர் இதெல்லாம் நியாயமா? எண்ண முடியாத அற்புதங்களை செய்வாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வாரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அரசாங்கத்துக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு வருமானத்தை நம்ம இப்போ கொடுக்க தான் செய்யணும். சோப்பில் கொடுக்குறோம், பேஸ்டில் கொடுக்குறோம், பெட்ரோலில் கொடுக்குறோம், கேஸில் கொடுக்குறோம். அதெல்லாம் கலால் வரியாகவும் செஸ் வரியாகவும் அது வந்து என்னதுங்க மறைமுகமாக வரியாகவும் ஜிஎஸ்டி வரியாகவும் நம்ம கொடுக்குறோம். ஆனால் நேரடியாக பேன் கார்டு எடுத்து வைத்திருந்தா மட்டும் போதாது. பேன் கார்டு மூலமாக நம்ம என்ன பண்ணோம், சப்மிட் பண்ணி வரி செலுத்துகிறவர்களாக மாறணும். எத்தனை பேருக்கு விரும்புறீங்க என்னோட கூட? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், உயர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அதெல்லாம் முடியுமா? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. மனிதனால் எதெல்லாம் கூடாதோ அதெல்லாம் தேவனால் கூடும். விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 12 லட்சத்துக்கு மேலாக நம்ம ஏன் பண்றவங்களாம் மாறணும். ரேஷன் கார்டில் என்ன போட்டிருக்குதுங்க, அரிசி கார்டுக்கு எத்தனை லட்சம் இருக்கணுங்க? வருஷத்துக்கு ஒரு 80,000 70,000 இருந்தால் தான் அரிசி கார்டு கொடுப்பான். இல்லைன்னா என்ன கிடையாது, அரிசி கார்டு பச்சை கார்டு கிடையாது. பச்சை கார்டு இருந்தால் தான் கெயின். நான் சொல்கிறேன், ஒரு நாள் நான் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி போயிடுவேன். நேராக போயிட்டு, ஏப்பா எனக்கு பச்சை கார்டு வேணாம், எனக்கு ரேஷன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், முடிஞ்சால் சுகர் கொடு, இல்லைன்னா அதுவும் ஒன்னது வேணாம், நான் உறுப்பினர்ன்றதுக்காக ஒரு ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும் போதுன்ற நிலைமைக்கு கர்த்தர் எங்களை என்ன பண்ணுவார், உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியாக நம்முடைய சமுதாயத்தில் நம்ம உயரணும். நம்மளுடைய தரித்திர மனதை எடுத்து போடுங்க. சொல்லுங்க, இதை விட்டாதான் அதை பிடிக்க முடியும். தரித்திர மனதை எடுத்து விட்டாதான் ஐஸ்வர்யத்தை என்ன பண்ண முடியும், பிடிக்க முடியும். வெறும் தரித்திரத்திலேயே நம்ம உக்காந்துட்டோம்னா அதை நோக்கி என்ன பண்ண முடியாது, செல்லவே முடியாது. விளங்குறவங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால சொல்றேங்க, அவருடைய மாதயவு, அவருடைய இரக்கத்தினால கர்த்தர் நமக்கு என்ன பண்ண போறாரு, பெரிய காரியங்களை செய்ய போறாரு. ஐந்தாம் வசனம் 9ஆம் வசனம் படிங்க. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்து நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தாங்கி சுமந்து வந்தார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, அவர் அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களை தூக்கி தாங்கி சுமந்து வந்தார். சொல்லுங்க, தூக்கி தாங்கி என்ன பண்ணாரு? நான் சொல்றேன் பாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தாரோ அதையே உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஏதோ நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ஒழுக்கமானவன், நான் சரியானவன், அதனால இல்லை. அவர் அன்பின் நிமித்தம், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம்
இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் வந்து இந்த சிலுவையை பார்க்கிறார், ரத்தத்தை பார்க்கிறார், மரணத்தை பார்க்கிறார், அவர் தொங்குனதை பார்க்கிறார். ஐயோ என் மகன் பரிதாபத்து நிமித்தம், என் மகன் இந்த அன்பினாலே இந்த ஜனங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் நான் இந்த மக்களுக்கு என்ன பண்ண போறேன், தூக்கி சுமக்க போறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை தாங்கி சுமக்க போறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த வருஷம் எல்லாம் கர்த்தர் உங்களை தூக்கி சுமக்க போறாரு, உங்களை தாங்கி சுமக்க போறாரு. அவருடைய கரம் உங்களை தூக்க போகுது, அவருடைய கரம் உங்களை தாங்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா சொல்றேன் பாருங்க, அவர் உங்களை விட்டு விலக மாட்டாரு, அவர் உங்களை கைவிட மாட்டாரு, அவர் உங்களை தூக்கு சுமக்க போறாரு, அவர் உங்களை தாங்கி என்ன பண்ண போறாரு, சுமக்க போறாரு. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, 10 வந்து அவர்கள் ஏற்கனவே செஞ்ச தப்பு நிமித்தமா சில காரியங்களை செய்வேன்றார். 11 ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் பிழைத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து, பாருங்க, அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர் இடராதபடி, அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே கடக்க பண்ணினாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவர் தமது பூர்வ நாட்களையும் மோசேயும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். சொல்லுங்க, தம் ஜனத்தை என்ன பண்ணாரு? மோசேவை நினைவு கூர்ந்தாரு. பூர்வ ஜனத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தாரு. நான் சொல்றேன், ஐயோ என்ன நினைவுல இருக்குதாங்கம்மான்னு கேட்பாங்க, என்ன நீ மறந்துட்டியான்னு கேட்பாங்க. நான் சொல்றேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எப்போ மரித்தாரோ அன்று முதல் உன்னை எப்போது நினைவு கூர்ந்திருக்கிறாரு, உன்னை மறக்கவே மாட்டார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவர் வனாந்தரத்துல நடக்கிறது போல, சமுத்திரத்துல நடக்கிறது போல அவர் என்ன பண்றாரு, தமது ஆவியினாலே தமது வலது கையினாலே அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே உங்களை என்ன பண்ண போறாரு, நடத்த போகிறாரு. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. தமது ஆவியினாலே மகிமையினாலே தமது தூதனை கொண்டு அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு சாதாரண வயல்வெளியில நடக்கிறது போல பெரிய சமுத்திரத்தின் நடுவில் இவர்களை என்ன பண்ணாரு, நடத்தினார். நான் சொல்றேன் பாருங்க, 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 போராட்டம் இருக்கட்டும், 1000 நிந்தைகள் இருக்கட்டும், 1000 உபத்திரங்கள் வரட்டும், ஆனா சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சாதாரண வயல்வெளியில நடக்கிறது போல சமுத்திரத்துல எப்படி நடக்க வச்சாரோ, 1000 போராட்டத்தின் மத்தியில நீ லேசா என்ன பண்ணுவ, எல்லாவற்றையும் கடந்து போவ. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, என்ன பண்ணுவ, லேசா கடந்து போவ. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீ என்ன பண்ணுவ, இக்கரையில இருந்து அக்கறைக்கு லேசா கடந்து போவ. ஆசீர்வாதமான கரையை கடப்ப. பொருளாதாரத்துக்கு என்ன பண்ண, கடன் என்ற கடையை கடப்ப. வியாதி என்ற கரையை கடந்து போவ. துன்பம், தொல்லை, கஷ்டம், கண்ணீர் என்ற கடலை கடந்து போய் ஆசீர்வாதத்துக்கு அண்டையில் அக்கறைக்கு நீ போவ. எளிதா என்ன பண்ணுவாரு, அவரை உன்னை தூக்கி தாங்கி சுமந்து என்ன பண்ணுவாரு, கடந்து சோ பண்ணுவாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய மகா கிருபை, அவருடைய காருண்யம் உன்னையும் என்னையும் தூக்கி என்ன பண்ணுகிறது, சுமக்குகிறதா இருக்கிறது. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே என்ன பண்ணாரு, கடக்க பண்ண. ஆழங்களிலே கர்த்தர் என்ன பண்ணாரு, கடக்க பண்ணினார். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமை உள்ள தம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும் உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தில் கொதிப்பையும் உம்முடைய மனதில் உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கி கொள்வீரோ? தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேல் தங்கள் அறியப்பட்டவர்களாம் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் வீட்டாருமா இருக்கிறீர். இதுவே பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம், அந்த இதுவே பூர்வ காலம் முதல் உம்முடைய நாம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வழிகளை தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு
பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரன் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்கள் நிமித்தமும் திரும்பி அருளும். சொல்றான், ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஒருவேளை பிள்ளைகளும் மற்றவர்களும் ஏதோ ஒரு தப்பு செஞ்சாலும் கூட ஆண்டவரே உமது ஊழியக்காரர் நிமித்தமாகவும் உம்முடைய மோசையின் நிமித்தமாகவும் ஆபிரகாமின் நிமித்தமாகவும் எங்களை என்ன பண்ணுங்க, திரும்பி பாரும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக உங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், திரும்பி பார்த்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை திரும்பி பார்த்திருக்கிறார். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்சம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள், அவர்களை ஒருபொழுதும் ஆண்டதில்லை. அவர்கள் உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை. படிங்க, அப்படியே படிங்க. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களுக்கு இழுத்திறங்கி உருக்கமும் அக்னியும் எரியுமா போலவும் அக்னி தண்ணீரை பொங்க பண்ண போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தது போது நீர் இறங்கினீர். உனது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே உமக்கு காத்திரவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியை நீதி செய்கிறவர்களைப் போலவும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். சொல்றான், முந்தைய காலத்துல நாங்க எப்படியோ நடந்தோம், ஆனாலும் உமது மிகுந்த கிருபை, உமது மிகுந்த இரக்கம், உமது மிகுந்த தயவின் நிமித்தமாக நீர் இன்றைக்கும் எங்களை என்ன பண்றீர், நினைவு கூறுகிறவரா என்ன பண்றீர் இருக்கிறீர். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே 12 வசனம் வரைக்கும் என்ன பண்ணுது, அப்படியே அவன் அந்த ஜெபத்தை என்ன பண்றான், செய்யறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். 13ஆம் வசனம் 65 இதுல இருந்து படிங்க. இப்போ ஒரு காரியத்தை பேசிட்டே ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள், நீங்களோ பசியாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், இதோ நீங்கள் எங்கள் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாய் இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறவிலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவருக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வர்க்கத்தை பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு நம்முடைய ஊழியக்காரருக்கு வேற நாமத்தை தரிப்பார். இந்த இடத்துல சொல்றாரு, அவரை சேவிக்கிறவர்களை குறித்து சொல்றார். இந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமான காரியங்களை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆனா செஞ்சிட்ட பிறகு இப்ப சொல்றாரு, இதோ என் ஊழியக்காரர்கள், இதோ என் ஊழியக்காரர்கள் என்று சொல்றார். இது எந்த பதத்துல சொல்றாரு என்று சொல்லும் போது அவரை சேவிக்கிறவர்களை குறித்து சொல்றார். இந்த இஸ்ரவேல் மக்கள்கள் இருந்தாலும் அவரை சேவிக்காத ஒரு நிமித்தம், அவர்களை வணங்காத ஒரு நிமித்தம், அவர் தேடாத ஒரு நிமித்தமாக அவர்கள் என்ன பண்றாங்க, பல விதத்துல வெட்கப்பட்டு அந்நிய தேசத்துல என்ன பண்றாங்க, அடிமைகளாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார். இன்னைக்கு யாரு, நாமெல்லாம் யாரு, அவரை சேவிக்கிறவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, அவரை சேவிக்கிறவர்கள். ஆகவே வேதம் சொல்லுது, நாம என்ன பண்ணுவோமா, புசிப்பார்கள். சொல்லுங்க, இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், இதோ என் சந்தோஷப்படுவார்கள். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். இது என்ன அப்படின்னா, வெறும் கவனிங்க, சாப்பிடுறது, குடிக்கிறது, சந்தோஷப்படுறது மாத்திரம் இல்லை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நானும் அர்த்தம் உள்ளது. என்ன நானும் அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லும் போது, குடிப்பார்கள், புசிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லும் போது தேவனுடைய வார்த்தையை புசிப்பார்கள். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை புசிப்பார்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எரேமியா சொல்றான், உமது வார்த்தையை நான் புசித்த போது
அது தேனிலிட்ட பணிகாரம் போல எனக்கு என்ன பண்ணுது, இனிப்பா என்ன பண்ணுது இருந்தது. வேதம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு உணவாய் இருக்கிறது. அப்ப சொல்ற பாருங்க, யாரெல்லாம் அவர் ஊழியக்காரரோ, யாரெல்லாம் அவரை சேவிக்கிறார்களோ, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவைகளை புசிப்பார்கள். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எல்லாம் அவருடைய ஊழியக்காரர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உணவாய் மாறி இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இரண்டாவது குடிப்பார்கள் என்று சொல்லுது பரிசுத்த ஆவியை பருகுவது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை பருகுவது, தேவ ஆவியினாலே நிரப்பப்படுவது. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு ஆராதிக்கிறதுனாலே நாம் பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்றோம், நிரப்பப்படுகிறவர்களா இருக்கிறோம். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. தேவனை சேவிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுடைய ஆவியினாலே நாம் என்ன பண்றோம், நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு என்ன பண்றோம், கடந்து வருகிறவர்களா இருக்கிறோம். இந்த சந்தோஷம் யாருக்கு இல்லைங்க, அவரை தேடாதவர்களுக்கு, அவரை வணங்காதவர்களுக்கு, அவரிடத்துல கடந்து வராதவர்களுக்கு இல்லை. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவதாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் நிரம்பும் போது அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். நீங்களும் நானும் சொல்றேன், சந்தோஷமா இருப்போம். பக்கத்துல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சந்தோஷமாய் பாருங்க. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, பலனடைந்து மிகுந்த சந்தோஷமாய் நீங்க என்ன பண்ணுவீங்க, இருப்பீர்கள். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப வார்த்தையும் ஆவியானவருக்குள்ளாக நிரம்பும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் சந்தோஷமா இருக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க தலை குனிய மாட்டவே மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு, சந்தோஷமா வைக்க போகிறாரு. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தரை தேடி வாங்க, கர்த்தரை ஆராதிக்க வாங்க, கர்த்தரை துதிக்க வாங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும். எல்லா பிரச்சனையும் எல்லா போராட்டமும் உங்களை விட்டு தூரம் போயிடும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் மாத்திரம் இருக்கும். நீங்க ஒரு காரியத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ படிங்க அதுல 16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தர் என்ன சொல்றார், தன்னை சேவிக்கிறவர்களை குறித்து இந்த சொல்றார். என்ன சொல்ற, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளே தன்னை என்ன பண்ணுவானா, ஆசீர்வதிப்பானா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளே தன்னை ஆசீர்வதிக்கிறான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரிலே என்ன பண்றான், ஆணையிடுகிறான். முந்தின இடக்கண்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில, முந்தின பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கையில, கடந்த காலம் எல்லாம் மறக்கப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைந்து போவோம். உன் வாழ்க்கையில எவ்வளவு நிந்த, எவ்வளவு கஷ்டப்பட்ட, நான் சொல்றேன், சத்திய தேவன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறபடினால எல்லா பிரச்சனைகளும் மறைந்து போகும். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் என்ன பண்ணிக்கிறேன், சிருஷ்டித்து இருக்கிறேன். முந்தியவர்கள் இணை நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிகராக நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். சொல்லுங்க, என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூறுங்கள். எருசலேமை களி கூறுதலாகும், அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக நான் என்ன பண்ணுகிறேன், சிருஷ்டிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்பா எப்ப கிறிஸ்துவுக்குள்ள நீ புது சிருஷ்டியானியோ, நான் சொல்றேன், இனிமேல் உனக்கு மகிழ்ச்சியும் உனக்கு சந்தோஷமா உன் வாழ்க்கை அமையும்படியாக நான் மாற்றி போட்டு இருக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் வாழ்க்கையில கடந்த கால காயங்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துன்பங்கள், கடந்த கால
தொல்லைகள் இவைகளெல்லாம் நினைக்க வேண்டாம். அவைகளெல்லாம் உன் வாழ்க்கையில மறக்கடிக்கிட்டு போகும். ஆண்டவர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். உன் வாழ்க்கை புதுசா இருக்க போகுது, உன் குடும்பம் புதுசா இருக்க போகுது, உன்னுடைய எதிர்காலம்